காரியங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, என் குடும்பத்துல, என் சுற்றுச்சூழல்ல, நான் வேலை பார்க்குற இடத்துல, சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, மாசம் ஆனா அது 10 நாள் தான் வரும் சம்பளம், அதுக்கப்புறம் நம்ம அங்க எங்கேயாவது வாங்கி அது அப்புறம் அடுத்த மாசம் கொடுத்து இப்படிதான் ஓட்டணும் வாழ்க்கைய, இப்படின்னு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் மாத்தி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்குது. எப்படி? தேவன் தான் என் ஆதாரம், கொஞ்சம் இருந்தாலும் அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி நான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழலாம், செழிப்புள்ள வாழ்க்கையா வாழலாம் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்படின்றத நான் மாற்றணும், நான் மாற்றி கேட்க ஆரம்பிக்க வேணும். ஆனா நான் எப்படி கேட்டுட்டு இருக்கேன், மாற்றி கேட்டுட்டேன். அதுதான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்னதுன்னா, இயற்கையான அவிசுவாசம், இயற்கையான நம்பிக்கையின்மை. இது எப்படின்னா அந்த சூழ்நிலையை பார்த்து வர்றது. நல்லா போயிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு ஆண்டவரே சோத்திரம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு காத்தடிக்குது, ஐயோ ஆண்டவரே காத்தடிக்குது, ஐயோ நான் கவுந்துருவேன் ஆண்டவரே, உழுந்துருவேன் ஆண்டவரே. காசு இருக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, காசு கொடுத்திருக்கிறீர் அப்படின்றது. காசு எல்லாம் ஆண்டவரே எல்லாம் போச்சே ஆண்டவரே, இப்படி பண்ணி விட்டீரே ஆண்டவரே அப்படின்னு மாத்துறது. இது வந்து இயற்கையான என்னது, அவநம்பிக்கை. இந்த இதெல்லாம் கொடுத்து சொல்லியாச்சு பாருங்க. நாலாவது காரியம் அதுதான் வந்து என்னதுன்னா, கடினமுள்ள இருதயம். இந்த கடினமுள்ள இருதயம் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கடினமுள்ள இருதயம் அதை எப்படி மேற்கொள்றது, அதை குறித்து தான் நான் என்ன பண்றோம்னா இப்போ பார்க்குறோம். அப்போ இங்க 52வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இந்த கடினமுள்ள இருதயத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்றத பார்க்கணும். அப்ப அவங்க கடினமுள்ள இருதயம் வருகிறதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அவர்கள் உணராமல் இருந்தார்கள். எதை உணராமல் இருந்தார்கள்? தேவன் செய்த காரியத்தை உணராமல் இருந்தார்கள். அப்ப தேவன் செய்கிற காரியத்தை நீங்க உணரலன்னு வச்சுக்கோங்களேன், அது யோசிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது என்னலன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் கடினமுள்ள இருதயம் வருது. கடினமுள்ள இருதயம் வந்து அவிசுவாசிகளுக்கு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது அவிசுவாசி கிடையாது, விசுவாசிகளுக்கே நிறைய டைம்ல இருக்கு. அதனாலதான் இதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த கடினமுள்ள இருதயத்தை அப்புறப்படுத்திட்டா விசுவாசம் போய் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடும். பாருங்க, கடன் இருக்கு, வாழ்க்கைக்கு வழியே சொல்லிட்டு இருக்கேன், குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, காசு இல்ல, வேலை சரியில்லை, சம்பளம் கம்மியா வருது, இப்ப எப்படி வாழ்றது இந்த வாழ்க்கைய யோசித்து பார்க்கணும். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்காரு, புதிய உடன்படிக்கையில வாழ்றோம். உலகத்தானும் கஷ்டப்படுறான், அவனும் கடன் வாங்குறான், ஓடுறான், உருள்றான், கொஞ்சம் கஷ்டப்படுறான், அடுத்த மாசம் கொடுக்குறேன்னு வாங்குறான், அடுத்த மாசம் கட்டுறான், வட்டிக்கு கட்டுறான். அதே மாதிரி நீங்களும் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆன ஒன்னு ஸ்தோத்திரம் 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 சர்ச்சுக்கு போவோம், இல்லையோ ஆண்டவர் கூட இருக்காரு. இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கோயிலுக்கு வர்றதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, உயர்தரமான வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கையாக உங்கள் வாழ்க்கையில் நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவைகள் சந்திக்கப்படுது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சுகமாக, பலமாக, வெற்றியாக, செழிப்பாக, ஆரோக்கியமாக வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப வாழல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வாழலன்றதான் சொல்றேன். என் இருதயம் கடினமா இருக்கு. ஏன் என் இருதயம் கடினமாச்சு தெரியுமா? நான் ஒரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் போய் அதை நான் உணர்த்தல. என் இருதயம் எதுக்கு பக்குவப்படுத்திருக்குன்னா, கடனுக்கு பக்குவப்படுத்திருக்கு. என் இருதயம் வந்து வியாதிக்கு பிரச்சனைக்கு பக்குவப்பட்டிருக்குது. வியாதினா டக்குன்னு வியாதியா இருக்கிறேன், வலிக்குது, ஐயோ சுத்துது, கீழே விழுற புரள்றன்றது. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க, என்னால முடியாதுங்க, என்ன மாதிரி பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுன்றது. கடன் பிரச்சனையில நான் மூழ்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னா, என் இருதயம் அந்த கடனுக்கும் அந்த வியாதிக்கும் அந்த பிரச்சனைக்குமே இருக்கு என் சிந்தனை எல்லாம். இப்ப நான் என்ன சொல்றேன், அதை நிப்பாட்டுங்க, அதை சொல்லாதீங்க, அதை பேசாதீங்க, அதை பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குதோ அதை நான் பேசணும், அதை நான் யோசிக்கணும், அதை நான் சிந்திக்கணும், அதை நான் தியானிக்கணும். அப்ப என்ன பண்ணும், என் இருதயம் அதற்கு கடினப்பட்டு விடும். எதற்கு? கடனுக்கு கடினப்பட்டுரும், வியாதிக்கு கடினப்பட்டுரும், பிரச்சனைக்கு கடினமாயிரும்.
இதுக்கு லகுவாகிவிடும். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே என் வாய் என்ன தெரியுமா சொல்லும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும். ஏராளமான பொருட்கள்னால வஸ்துக்கள்னால என் வீடு நிரம்பி இருக்கும். என் பேங்க் அக்கௌண்ட் பணத்தினால் நிரம்பி இருக்கும். என் பாக்கெட் பணத்தினால் நிரம்பி இருக்கும். தேவை என்பது என் வாழ்க்கையில் இல்லை. இது எப்ப சொல்லும்? எப்ப சொல்லும்? தேவனுடைய வார்த்தைக்கு என் இருதயம் இருக்கணும். பிரச்சனைக்கு கடினப்பட்டிருக்கணும். ஆனா சீசர்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படியே மாத்தி இருந்துச்சு. தேவன் செய்த காரியம் எல்லாவற்றிற்கும் இருதயம் கடினப்பட்டுருச்சு. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரச்சனையவே என்ன பண்ணிட்டு இருக்குது? பார்த்துட்டு இருக்கிறது. அப்ப நான் இயற்கையாக பார்க்கிற காரியங்கள் எதற்கும் நான் அசையப்பட கூடாது. நான் பார்க்கறது, நான் கேட்கறது, நான் உணர்றது, இதை வச்சு நான் என்ன பண்ணக்கூடாது? நான் வாழக்கூடாது. அப்ப நான் இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கே லகுவா இருக்கேன். என் வாழ்க்கை அதுலயே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? என் வாழ்க்கையில அதை கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்குது. இப்ப நான் அதையவே யோசித்து அதையவே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் அந்த கடன் நீங்கவே செய்யாது. நீங்காது. திருப்பி சொல்றேன், நல்லா சொல்றேன், நீங்க கடனையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் நீங்காது. நீங்க முடிஞ்சு செத்தே போயிருவீங்க, ஆனா அந்த கடன் இருக்கும். திருப்பி சொல்றேன், வியாதியவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாளெல்லாம் வியாதியா இருக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் பாருங்க, வியாதி சொல்லாதீங்க. பாருங்க, ஆண்டவரை அறிஞ்சவங்க பாருங்க, அப்பதான் அறிஞ்சிருக்கிறாங்க, முன்னாடி வராங்க, நம்ம ஜெபம் பண்றோம், சுகம் அடையிறாங்க, போறாங்க. ஆனா அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியல. அதனாலதான் இங்க வர்றாங்க, ஜெபம் பண்றோம், சுகமாகுது. நீங்க இங்க வரக்கூடாது ஜெபம் பண்ண, நீங்க போய் மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இங்க வா, ஏசு உன்னை சுகமாக்குவார், வா நான் ஜெபம் பண்றேன், சரியா போ ஜெபம் சரியா. அவன் என்ன பண்ணணும்? அவன் போய் அப்படி சுகமாக்கணும். ஒவ்வொரு வாட்டி இங்க வரக்கூடாது. அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் சுகத்தில் தான் வாழ்றேன். கல்வாரி சிலுவையில இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார், நான் சுகமா தான் இருப்பேன். இங்க வந்து சொல்லக்கூடாது வியாதியா இருக்குதுங்க ஜெபம் பண்ணுங்க, சொல்லாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் இருதயம் வியாதிக்கு நேராக இருக்கிறது, வார்த்தைக்கு கடினமாயிருச்சு. என்ன சொல்லணும்? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். திருப்பி சொல்லுவோமா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். வியாதின்னு யார் வரக்கூடாது சபையில. சொல்லுங்க, எனக்கு வியாதி வராது, வராது சொல்லுங்க. வியாதி எனக்கு வராது, வராது, வந்தாலும் போன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துட்டு இருக்கேங்க, வந்து ஜெபம் பண்ணலாம். எதுக்கு காத்துட்டு இருந்தீங்க? வீட்டுல இருந்தே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால வியாதியை என்னை விட்டு போ. அப்ப கடன் பிரச்சனையா இருக்குங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற யாரும் சொல்லக்கூடாது எனக்கு கடன் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா எனக்கு கடன் இல்லை? ஏன் நான் கடன் இல்லைன்னு சொல்றேன்? கல்வாரி சிலுவையிலே நான் கட்ட வேண்டிய, செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் தேவையும் செலுத்தி விட்டார். அதை தான் பார்க்கணும். அதை பார்த்து அப்படி நான் செயல்படணும். அது எப்படி நான் செயல்படுறது? எப்படி என் கண்ணு பார்க்கும்? எப்படி நான் அதை உணர்வேன்? நான் இங்க வார்த்தைக்கு போகணும். இது சும்மா வராது. கடன் இல்லை, கடன் சொல்ல முடியாது. அது எப்படிங்க நான் சொல்றதுன்னு கேட்பீங்க. பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது எப்படிங்க சுகமானேன்னு சொல்றது? வலிக்குதே. என்னன்னா இப்ப இருதயம் அப்படியே கடினமா இருக்கு. அவங்க வார்த்தையை கேட்கவே இல்லை ஒரு நாளும். அப்ப இந்த வார்த்தையை நான் வாசிக்க வாசிக்க, அதை பார்க்க பார்க்க என் இருதயம் வார்த்தைக்கு என்ன ஆகி விடுது? லகுவாகி விடுகிறது. திரும்ப மார்க் 8ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க, வரிசையா அப்படி 17 இருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இயேசு அதை அறிந்து
அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? கேட்கிறாரு. இத்தனை அற்புதம் செஞ்சோம், உங்களுக்கு இன்னும் இருதயம் கடினமா தான் இருக்கா? உங்க இருதயம் லகுவாவே ஆக மாட்டேங்குது. இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? உணரவே மாட்டீங்களா? அதான் கேட்கிறேன். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். இயேசு ஞாபகப்படுத்துறாரு. கேட்கிறாரு, ஏன்னா உனக்கு அற்புதமே செய்யலையா? ஏன் உன் இருதயம் இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் நீ அவிசுவாசத்திலே இருக்க? கேட்கிறாரு. நான் 5 அப்பம் 2 மீன் வச்சு எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சேன்? எவ்வளவு கூட மீறாச்சு? 12 அப்படின்னு சொல்றாங்க. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிகளை எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். திருப்பி நான் ஒரு வாட்டி அற்புதம் செஞ்சேனப்பா. அப்ப எப்பப்பா எத்தனை கூட நான் மீதி எடுத்தேன்? 7 கூட மீதி எடுத்தேன். ஏன் இன்னும் உணர மாட்டேன்? அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். ஏன் உணரவே மாட்டேன்? ஏன் இதை யோசிக்க மாட்டேன்? எதை யோசிக்க மாட்டேன்? நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. எல்லாம் உயிரோட தானே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே உயிரோட தானே இருக்கீங்க. எல்லாம் என்னெல்லாமோ நடக்குது உலகத்துல, ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஏன்? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் பத்திரமா இருக்கேன். நான் எல்லாம் கரெக்டா போறதுனால நான் நல்லா இருக்கேன். ஐயோ இல்லைங்க, சுத்தி கண்ணு இருக்கணும். சுத்தி கண்ணா கூட வந்து இடிச்சிருவான் போல இருக்கு. ஆனா இடிக்காது, எவனும் இடிக்க மாட்டான். ஏன் இடிக்க மாட்டான்? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நானு பத்திரமா இருக்கேன். தேவ தூதர்கள் நான் போகும்போது வரும்போது என் கூட இருக்கிறாங்க. முற்றிலுமான பாதுகாவல்ல இருக்கிற எந்த ஆபத்தும் என்னை வராது, என்னை அணுகாது. என் கூடாரத்தை அணுகாது. இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் என்னை அது அணுகாது. ஒன்னும் செய்ய முடியாது என்ன. ஏன் அப்படின்னா இயேசு ரத்தத்துல பத்திரமா இருக்க. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. நீங்க பத்திரமா இருக்கீங்க. அப்ப வர்ற இந்த சின்ன வியாதி உங்களை என்ன பண்ணும்? ஒன்னும் செய்யாது. இப்ப நல்லா தானே உட்காந்து இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை உங்கள் பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், அது கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியே வருவீர்கள். அப்ப